ஹாய் காய்ஸ், என்ன பைக்கராக தான் நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ண போகிறேன். அண்டு இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றில் வந்து மெயின் கேரக்டராக ஆஃப் ஃபிலிமை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பட் அது வந்து ரிலீஸ் ஆகாது. என்ன ரீசன் சொன்னால் சின்ன சின்ன கிளைமேட் சேஞ்சஸ்னால ஃபுல்லாகவே எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண கிடைக்கல. அதை டைரக்ட் பண்ணது வந்து எங்களோட டைரக்டர் ரஹ்மி ப்ரோ. ஸோ அவர் சொன்னார், இப்படி தான் இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும். ஏன்டா அது கொஞ்சம் டைம் இஷ்யூ, சின்ன வேலை, சின்ன பிரச்சனைனால அதை வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறேன். அண்டு அது வந்து பெர்ஃபெக்ட் ஆகிக்கும். என்னன்னு சொன்னால் பைக் ரிலேட்டடான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகிக்க போகுது. பைக் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜென்சி மூவி மாதிரி தான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த எடுக்க போகிறோம். அண்டு பெர்ஃபெக்ட் ஆகிக்கும். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்க்ளூட் ஜாயின் ஆகிறன்ற போல வந்து கொஞ்சம் பயமாகிக்குது. என்னென்ன சப்போர்ட் கிடைக்காதா அப்படின்ற ஒரு சின்ன பயமாகிக்குது. பட் என்னோட எல்டிஎஃப் ஒரு சப்போர்ட் தருவாங்க, பைக்கர்ஸ் என் ஃபாலோவர்ஸ் வந்து சப்போர்ட் தருவாங்க. அந்த ஒரு ரீசன்னால வந்து கொஞ்சம் இறங்குறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் லீக்கிறோம். அண்டு நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வரலாதனால வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரலாதனால வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் வேணும் என்னோட எல்டிஎஃப் ஃபாலோவர்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரல, என்னோட பேக்ரவுண்ட் ஷார்ட் ஃபிலிம் எதுவுமே இல்லை அப்படின்றா கூட நான் ஃபுல் ட்ரையை கொடுவேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஹிட் ஆகுறது. அண்ட் அதே மாதிரி நான் என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் எல்டிஎஃப் என்னோட கனெக்ட் ஆகிக்கிற நிறைய பேருக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை, அதனால வந்து எனக்கு நிறைய பேர் அந்த ஒரு ரீசனால வந்து நான் என்னோட ஃபாலோவர்ஸ் என் எல்டிஎஃப் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் தருவேன், எல்லாருக்குமே நான் தருவேன். என்னோட கனெக்ட் ஆகி இருங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தாங்க. மோட்டோ யூனிவர்ஸ் ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், யூடியூப் அண்ட் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராமில். அது மூணுக்கு மோட லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. அதில் தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் வரும் இதுக்கப்புறம். அண்டு நான் ஒஃபிஷியல் பேஜில் அப்லோட் பண்ண முதவே எல்டிஎஃப் பேஜில் ஏன் அப்லோட் பண்ணேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். இந்த ஷார்ட் ஃபிலிம் இதுக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோன்ற ரீசன்னால வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு நியூஸை தரணுன்றதுனால வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் ஒன்று போடுறேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் எங்களோட பிரதர் ஒன்று மேனேஜ் பண்ணுவார். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணுங்கள். அண்டு ஓகேப்பா, இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறது. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தேவை இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. அண்டு நீங்கள் நினைப்பீங்க இது எப்படி வரும் அப்படின்ட்டு. எனக்கே ஒரு பயமாகவும் மிக எக்ஸைட்டிங் ஆகிங்க, நான் எப்படி செய்ய போகிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அண்டு நிறைய பேர் எதிர்பார்க்காத நிறைய பேர் எல்லாம் இன்க்ளூட் ஆவாங்க இந்த ஷார்ட்